ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்ன மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் ராகு புத்தி என்ற பதிவு தான் இருந்தது. பதிவானது லக்னத்தை எண்ணி வர 11ஆம் பாகம்னு 11ஆம் ராசியான விருச்சிக ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? 11ஆம் பாகமான விருச்சிக ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர சார வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ராகுபவன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது ராசி கட்ட நவாசம் 2 கட்டை கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 2 கட்டை பார்த்தீங்கன்னாக்கா ராசி எடுத்து 12 கட்டை கொடுக்கப்பட்டிருப்போம். 12 கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை லான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லான் போட்டது உங்களோட லக்கணம். அது பார்த்தீங்கன்னா அதான் 1ஆம் படம். ஓகேங்களா? அது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எண்ணி வர 11ஆம் பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ராசி எடுத்து முன் பேஜ் அல்லது நவாசோட பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அதை நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் கிரகத்தை கொடுத்துருப்பாங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அது நேரம் பார்த்து நட்சத்திரத்தை வரிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நட்சத்திர சாரம். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய புத்திநாதன் தசா புத்திநாதர்கள் பயணித்து பலனளிக்க போகிறாங்க. அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? புரிஞ்சுட்டு பதிவு பாரு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. மகர லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர தசையில் ராகுபதி நடக்கும்போது லக்ன பாவ பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இது எத்தனை தசை பற்றின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதாவது 7 கூட சந்திர தசைங்க. சந்திர தசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு புத்திங்க. ஓகேங்களா? அப்போ எத்தனை செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சந்திர தசையானது 10 ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்கும். சந்திர தசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் 6 நாட்கள் வரை உங்கள் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்துக்கு எண்ணி வர 11ஆம் பாகமான 11ஆம் ராசியான விருச்சிக ராசி நட்சசாரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சசாரம் இருக்குதுங்க, இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதகஸ்தானம் இல்லைங்களா? அந்த சரலக்கணத்துக்கு மக்கள் வந்து பாதகஸ்தானம். ஓகேங்களா? அப்போ பாதகஸ்தானம் விருச்சகத்தில் இப்போ லாபாதிபதி பாதகம் அதே தான். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சசாரம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதாவது விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனுசு 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை 1 2 3 4 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம். இப்போ உங்களுக்கு விசாக சாரத்தில் உங்களுடைய ராகு பகவான் இன்னும் புஷ்கர மாதம் வாங்கி என்ன பலனையும் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ அதாவது ராகு பார்த்தீங்கன்னா நீச்சம் இல்லைங்களா? அப்போ அவங்க பார்த்து கடகத்தில் இருப்பார், நவாசத்தில் கடகத்தில் இருப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது 3 கோடி 12 கோடி சார்த்தம் இருக்கார். அப்போ 11 சம்மந்தப்பட்டு 11 பாவம் சம்மந்தப்பட்டு 3 12 சம்மந்தப்பட்டு ராகு அதில் பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் ஏதோ முயற்சி பண்ணுவோம், ஏதோ அது நல்லது நினச்சி பண்ணுவோம், அது கை நழுவி போவோம். கொஞ்சம் வாய்ப்பு நழுவி தான் நம்ம முயற்சி வெற்றி பெறுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பணங்கரம் ஓட்டி நம்ம அதிகமாக இருக்கும், பணத்துக்காக ஏங்குவோம், பணத்துக்காக அலைவோம். எதுக்கு எடுத்தாலும் பணங்கரம் மோட்டிவ் டாட்டே நம்மளுக்கு அதிகமாக போட்டு கொண்டு எடுக்குங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ அதுக்குண்டான பயணம், அதுக்குண்டான விரயம், அதுக்கு நம்ம விரயத்தை பண்ணி பணத்தை பிடிப்பு பார்ப்போம். ஓகேங்களா? அது மூலம் லாபத்தை பெறுறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு அதாவது 2ஆம் திருமணத்து மூலியமாக நம்மளுக்கு லாபம் பெறுவோம் சிலர். இப்போ முதல் திருமணத்து மூலியமாக லாபம் பெறதுக்கு உண்டான முயற்சிப்போம். அப்போ சீவரசு அப்படி வந்துடணும், இப்படி வந்து அதான் வந்துடணும், இதாக வந்துடணும் அப்படின்னு லாபம் பெறுறது. இல்லை அதாவது பெண் ஜாதகமாக இருந்ததுனாக்கா போராட நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதாக இருக்கணும், இதாக இருக்கணும், இப்போ பல கற்பனை பல சிந்தனைகள் வரும். எல்லாம் வந்து பணங்கிற மோட்டிவ் நம்மளுக்கு போட்டு பின் எடுத்து பிடல் எடுக்குங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட்டாளி மூலியமாக மனைவி மூலியமாக சமூகத்தில் ஏதோ ஒரு மூலியமாக நம்ம லாபம் பெறத்துக்கு உண்டான வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. இப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குது, அடுத்து அனுசாரம் இல்லைங்களா? அனுசாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ 1 கூட 2 கோடி சாரம். அப்போ 11 சம்மந்தப்பட்டு 1 2 சம்மந்தப்பட்டு மேலே ராகு பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய ஒரு ஆசை வார்த்தை பேசுவோங்க நம்ம. ஓகேங்களா? அந்த கொடுக்குற வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. அப்போ ஆசை வார்த்தை பேசுவோம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொய்யா பேசுவோம், அந்த பொய்யை கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசி அவர் வந்து பொய் பேசிட்டாரு அப்படிப்பாங்க. அப்போ நம்ம மேலே வந்து இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு நம்பிக்கை இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ நம்ம லாபத்துக்காக, நம்மளோட சுயநலத்துக்காக, நம்மளோட விருப்பத்துக்காக, நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றுறதுக்காக நம்ம எதுனாலும் செய்யக்கூடிய ஆற்றல் இருப்போம் அந்த இடத்துல. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தை பேசுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்பாடு பண்ணுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட பொய்களை பேசுறது, ஒன்றை மறைச்சி ஒன்று புதுப்பிக்கிறது, ஒன்று புதுப்பிச்சு ஒன்று மறைக்கிறது, இப்படி மாற்றி நம்மளுக்கு ஒரு மாற்று கருத்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு மூத்த சகோதரர்களோட நண்பர்களாக இருக்கட்டும், 2ஆம் திருமணத்து முன்னாடி லாபம் பெறதாக இருக்கட்டும், அடுத்தவங்க உழைப்பில் நம்ம லாபம் பெறதாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தார் ஒரு உழைப்பில் ஏதோ ஒரு வழியில் நம்ம லாபம் பெறது கூட இந்த காலகட்டத்தில் தாமதம் கொடுக்குமே தவிர இந்த இடத்துல நம்ம கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடிய சூழ்நிலையே போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்கிறோம் அடுத்த சாரத்தில் அடுத்து கேட்ட சார் இல்லைங்களா? அப்போ அது பார்த்தீங்கன்னா 6 கூட 9 கோடி சாரம் புதன் சாரம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 11 சம்மந்தப்பட்டு 6 9 சம்மந்தப்பட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா
நம்மளுக்கு ராகு பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சங்கடங்கள்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ தேவையில்லாத நோய், அப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ தாய் மாமன்கிட்டையும் வளர்ப்பு தாய்கிட்டையும் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். வேலையாட்களை பார்த்து உஷாராக இருக்கணும். சமூகத்தில் பங்காளிங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா, அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டங்களில் பெருசாக நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்க முடியாதுங்க. நம்ம என்ன செயல்பாடு பெருசாக நம்ம நேரத்தை கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் கரெக்டான பாயிண்ட்டை இப்போ நம்ம ஏற்படுத்த முடியாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தந்தையாரோட ஆசை எண்ணங்கள் நிறைவேற்ற முடியாது. தந்தையார் மூலியமாக நம்ம ஒரு லாபத்தை எதிர்பார்ப்போம், லாபம் கிடைக்காது. தாய்மாமன் மூலியமாக, வளர்ப்பு தாய் மூலியமாக லாபத்தை எதிர்பார்ப்போம். ஒரு எண்ணத்தை நிறைவேற்றிக்க பார்ப்போம். அந்த எண்ணம் நிறைவேற்ற முடியாது. அப்போ வந்து மூத்த சகோதரர் நண்பர்கள் மூலியமாக இதெல்லாம் பார்த்து இந்த எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் தடப்பட்டு போய்கிட்ட சூழ்நிலை இருக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டங்களில் நம்ம தெரு நாய்களுக்கு உதவி பண்ணுறது, தெரு நாய் அடிபட்டு கிடந்ததுன்னா உடனே அதை சிகிச்சை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேவரட் கிடைக்குங்க. அப்போ மலை மேலே உள்ள நாய் பகுதிகளுக்கு நம்ம நல்லது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சிறப்பு இருக்குது. எவ்வளோ படிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த டைம் இல்லை. சரி, இப்போ இதுவும் பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.